வெல்கம் டு ஒண்டர்ஃபுல் பாத்வே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா, சூசைட் பண்ணிக்க தோணுதா, இல்லை நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ எதுக்காகலாம் சூசைட் பண்ணிக்குவாங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஏதாவது எஜுகேஷ்னல் லாஸ்னால் இப்போது ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கலாம், நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை மார்க் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி ரீசன்னால் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் பர்சன் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் போகலாம், இல்லாது கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பிரேக்கப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால் கூட நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒருத்தவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸான ஒரு நபர், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தையாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களோட லாஸ், நீங்கள் எதிர்பார்க்காத சுச்சுவேஷனில் டெத் ஆகிருக்கலாம். அவங்க ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட டெத் அப்படிங்கிறது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் திங். இப்போ திடீர்னு நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாமல் இறந்துருந்தா அப்படின்னா கூட மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் மென்டல் சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க இறந்து போக போகிறாங்க, இவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் திடீர்னு ஒரு லாஸ் வருது, ஆக்சிடென்டல் டெத், இல்லை எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால திடீர்னு இறந்து போகிறாங்க அப்படின்னா அதையும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் இறக்கும்போது அதனாலேயும் நம்மளுக்கு ஏன் நம்ம வாழணும் அப்படின்னு தோணலாம். வேறு ஏதாவது காரணங்கள் கூட இருக்கலாம். இப்போது ஏதாவது ரேப்பிங் அந்த மாதிரி கூட இஷ்யூஸ்னால் நம்ம ஏன் இன்னும் இருக்கணும் அப்படின்னு கூட தோணலாம். இந்த மாதிரி ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ், க்ரைம்ஸ் நடக்கிறதுனால கூட அந்த மாதிரி தாட்ஸ் உடனடியாக நம்மளுக்கு தோணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஏதாவது ரொம்ப கடனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மணி லாஸ் ஆகிருக்கலாம், காசு நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் இழந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்றதுக்கு. ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் தான் இந்த தாட்ஸ் இருக்கும். கொஞ்சம் நிதானித்து நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு யோசித்தா மட்டும் போதும். அந்த நொடிகளை நீங்கள் கடந்தால் மட்டும் போதும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் நல்ல ஒரு செகண்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபியூ செகண்ட்ஸை தான் நீங்கள் கடக்கணும். இப்போ நான் சொன்ன காரணங்களில் எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை எதுக்கு நம்ம பண்ணணும்? அதனால் யாருக்காவது எந்த லாபமாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இறந்து போனால் உங்களை பற்றி இந்த சொசைட்டி என்ன வேணாலும் பேசும். ஆனால் உங்களுக்காக இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் உங்களால் பாதிக்கப்படுறவங்க. நீங்கள் எப்பேற்பட்ட நபராக வேணாலும் இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், சின்ன யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய ஒரு மேரீடான பர்சன்ஸாக இருக்கலாம். ஆனால் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான். அப்போ உங்களோட நீட்ஸை நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இழந்த ஒன்றுக்காக கிடையாது. இழக்கிறது அப்படிங்கிறது, உயிர் அப்படிங்கிறது திரும்ப கொடுக்க முடியாது தான். ஆனால் ஒரு உயிர் போச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம உயிரும் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி வேறு நிறைய உயிர்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லையுமே சின்ன சின்ன லாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதிலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகி வர்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக உடனே நீங்கள் எல்லாத்தையும் அந்த லாஸ்லாம் விட்டுட்டு அதில் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு எவ்வளோ அழணுமோ, எவ்வளோ ஃபீல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க.
பண்ணி முடிச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வாங்க. ரொம்ப திங்கிங்கை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட என்ன காரணத்துக்காக வாழ வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக வச்சுங்க. உங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. இப்போது எஜுகேஷ்னல் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இன்னொரு அட்டம் போடுங்க, அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை மணி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கான 1000 வழி இருக்கும், அதை யோசிங்க. அதுக்கப்புறம் யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பக்கத்து சோகத்தை நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம இருந்தால் யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லவ் அப்படிங்கிறது லைஃப்பில் வர ஒரு ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் லவ் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபருக்காக நிறுத்தப்படுற விஷயம் கிடையாது. அது கண்டினியூஸாக ஒரு ரெக்கவர் ஸ்டேஜுக்கும் போய் தாண்டி இன்னொரு நபர் மூலமாக கூட அந்த லவ் நம்மளுக்கு கிடைக்கலாம். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் வாங்க. எதுக்காகவும் பெரிய இழப்புகளை நினச்சி வேதனைப்பட வேண்டாம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கையில் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஹாப்பியாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை சின்ன ஒரு கார்டனிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வீட்டை ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதும் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதுமா இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம். சில பேருக்கு ஜாப் ஃபுல் டைம் போகிறது பிடிக்காது, வீட்டில் இருக்கிற ஒரு நீட் இருக்கலாம். அப்போ ஒரு 3 hours 2 hours அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது வெளியில் போயிட்டு வர்றது அது ரொம்பவே மைண்டு டைவர்ட் பண்ணும். இல்லை எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண என் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா பர்ச்சேசிங் போங்க. இல்லை ஸ்டார்ட் அப் ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஏதாவது ஸ்மாலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அது மாதிரி ஆரம்பிங்க. எல்லாமே நம்ம பெருசாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தா கூட நீங்கள் உங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணிக்க முடியும். அது பெருசாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சொசைட்டிக்காக நம்ம வாழலை, நம்ம நம்மளை நம்பி இருக்க எத்தனையோ பேருக்காகவும் நம்மளுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களையும் டேக் ஓவர் எடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசித்து அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை நல்லா வாழ்ந்து ஹாப்பியாக பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு லாஸான விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை. Thank you.